சுல்தான் மாதிரி. அதெல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் இருப்பாங்க, கீழே சுல்தான்களை வச்சுருப்பானுங்க. முஸ்லீம் மன்னன் பெரிய கொடுமை பண்ணுறவன் சுல்தான், அங்கங்கே சில்லற கொடுமை எல்லாம் பண்ணுறவன் தான் சுல்தான். அதே போல் சுல்தான்களெல்லாம் மாநில அளவில் இருக்காங்க. அந்த பக்கம் மம்தா மாரஞ்சி இருக்காங்க, மருமகனை கொண்டு வராங்க, அவங்களுக்கு பையன் இல்லைங்கிறதுக்கு. அதே நேரத்தில் பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் பாருங்க, அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்க இந்த பையனை அவர் அரசியலுக்கு கொண்டு வரவே இல்லை. எல்லாம் கொண்டு வாங்க அரசியலில் அவங்க பையனை முன்னிறுத்துங்க அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க எல்லாம் கேட்குறாங்க. அவர் வேண்டாங்கிறாரு. அப்போது ஒரு தலைவருடைய மகனோ மகளோ அரசியலில் இருக்கலாம், ஆனால் அவங்க குடும்பம் தான் அந்த அரசியலையே கையாளும். எப்படி எப்படி ஒரு குடும்பம் இருந்தால் தான் அந்த கட்சியை பரம்பரையா கட்டி காக்க முடியும். அழிஞ்சு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு பரம்பரையா சம்பாதிக்க முடியும். அந்த குடும்பத்துக்காரங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்காக வேண்டி ஒரு பூசி முழுப்புற மாதிரி அப்பதான் கட்டி காக்க முடியும். அப்படி இருந்தா அதுக்கு ஜனநாயக கட்சியே இல்லை. அந்த குடும்பம் இருந்தாதான் காப்பாற்ற முடியுங்கிற நிலை இருந்தால் அது ஜனநாயகம் இல்லை, அது குடும்ப ஆட்சி, அது அரசு ஆட்சி. அப்படி ஆக நாம இப்போ அரசு ஆட்சியில இருந்து ஜனநாயகத்துக்கு மாறி இருக்கோம்ல. அதனால பிஜேபியை தவிர்த்து வேற எந்த கட்சியுமே ஜனநாயக கட்சி இல்லை. நிதின் நம்பி